நான் மெட்ராஸ் தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு மதையானை கூட்டம்ன்ற ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸ் விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் இப்போ ஸ்டே பண்ணது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் ஜெயிப்போம், நம்ம ஜெயிப்போம். நீங்கள் எதை நினச்சி கவலை பண்ணுங்க. வார்த்தைக்கு வார்த்தை இன்ஷால்லான்ற வார்த்தை சொல்லுவார். அது சொல்லும் போதெல்லாம் அவர் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துடும். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா ஆக்டர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக நிறைய பேர் நின்று பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நடிகர்கள் யாருமே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை, மக்கள் தான் எல்லாமே. நம்ம நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரி லவ் பண்ணி ரொம்ப நேசித்து தான் நடிப்போம். ரெண்டாவது அதை மக்கள் பார்த்துட்டு ரசித்தாங்கன்னா அது உண்மையான வெற்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் பிரதர் ஒருத்தர் பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாரு. உண்மையாகவே அதான் நாங்கள் இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம பூஜை எப்போ ஏன் நீங்கள் நான் தான் கொஞ்சம் ஷை டைப், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாமேனாரு. ஆமாம் தலை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ஐட்டம் பேசினாலே ஏதாவது நம்ம காரியத்துக்காக பேசணும்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிப்பேன் தலை, அதனால் பேசலை அப்படின்னா. பட் இஸ் வெரி ஜெனுவன். யாருக்காக இந்த படம் ஜெயிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நவ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷேன் டார்லிங் சூப்பர். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, ஐஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எந்த படத்தில் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். சூப்பர். எங்கள் டைரக்டர் வாலி, அப்புறம் சதீஷ் மச்சான் நான் ஆடல, அதனால் அவன் தனியாக வேணால் என் வீட்டுக்கு வந்தால் நான் ஆட்டலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிரசன்னா தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸ்காரன் ரொம்ப நல்ல படமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் முன்னாடி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள், மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம், தப்பாக இருந்தால் அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. சினிமா ரொம்ப பிடிக்கும், வெரி ஜெனுவன்லி ஸ்பீக்கிங். சினிமா ரொம்ப பிடிக்கும். சினிமா வந்து எனக்கு தெரில, பணம் நிறைய வருதோ வரலையோ, சக்ஸஸ் வருதோ வரலையோ, பட் எனக்கு தொடர்ந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஆக்டிங், தட்ஸ் ஆல். அண்ணே, அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ற, ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோடனே ஸ்ட்ரைக் ஆகுறது என்னென்ன? ஆமாம், ஆக்சுவலாக இது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப நான் மெட்ராஸ் தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு மதையானை கூட்டம்ன்ற ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸ் விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் இப்போ ஸ்டே பண்ணது. மெட்ராஸ் தான் நான் வேற எங்கேயும் போனது இல்லை. இந்த படம் மெட்ராஸ்காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் நடிச்சிருக்கேன். தலைவர் வாலி வந்து எனக்கு கதை சொன்னார். ஓகே, பட் சூப்பராக இருந்தது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், அதோட ட்ரெய்லர் காமிச்சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஆமாம் தெரியும். பட் ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவாக போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லேயே கூப்பிட்டு போய் வச்சு ரோட்லலாம் வெயிலில் படுக்க வச்சு, நானாவது பரவாயில்ல. அப்போ ஷேன் வந்து இதில் ஃபாஸ்டிங்கில் இருந்தார். ஸோ தண்ணி கூட குடிக்க மாட்டார். ஸோ ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஷேன். அந்த உழைப்பெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லா படத்தையும் எல்லோரும் போடுறதா, பட் ஜெயிச்சா சூப்பர். சூப்பர். ஓகேண்ணா. அண்ணா, அதான் அவன் லாஸ்ட் ஒன் கேட்கணுன்றான். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் திருடணும், அதை ஒரு அன்பா எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருடணும் அப்படின்னா வந்ததுல இருந்து திருடுறது, களவாடுறது பண்ணலாம். இல்ல உரிமையா எடுக்கிறது. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங் கிட்ட. நைட்டு 11 மணிக்கு அன்பா இருப்பாரா? அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல, எங்களுக்கு ஒரு மொக்க கேங் பா. எப்போ பார்த்தா சும்மா வேலை வெட்டி இல்லாமல் ரோட்ல சுத்திட்டு இருப்பானுங்க. அங்க எப்போ போனா நிப்பானே, அப்புறம் கேட்ட வரையில் திட்டி விட்டு அனுப்ப, என்னடா பண்றீங்க நைட்ல. அந்த கேங்ல வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டா எங்க அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும். நாங்க போயிடுவோம். அதாவது 1.5 ரவுண்டு தாண்ட மாட்டீங்கன்றாங்க. நைட்ல நீ ஒண்ணுமே சென்னை ரோட்ஸ்ல நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வரல எங்கேயா போறேன்னா, ஒருத்தர் ரெகுலரா நான் பார்ப்பேனா, இவனும் ஒரு 4 பேர், இந்த சின்டின்னு ஒருத்தர், ஒரு ஃப்ராடு, ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. எங்க போனாலும் நின்று இந்த கிண்டியில ரோடு ஒரு எங்கேயா நின்று ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப பார்த்துருக்கேன். இல்லைண்ணா, அன்பா ஒரு விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆக்டர், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கிட்ட இருந்து யார் அது என்ன விஷயத்த எடுப்பீங்க? கரெக்ட் தானே சதீஷ் பிரதர்? அவ்வளோதான். அவரு அப்பப்போ நடுவர் மாதிரி சேர்த்துக்கிற பிரதரை
என்னது? அப்படி இல்லை, ஒருத்தர் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தில் பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் ஐ லவ் him so much. ரஜினி சார் கிட்ட இருந்து அப்போ ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா, ஆமாம், ஒரு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசாக தலைக்கு ஏற்றிக்காமல் ரொம்ப முதல் பட நடிகர் மாதிரியே ஒரு படத்துலையும் அவர் அவ்வளோ அன்பாக இருப்பார். ஸோ அந்த ஒரு பண்பை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சூப்பர், கண்டிப்பாக சூப்பர். லவ் யூண்ணே. இதுதானே, எனி டவுட் இருக்கா? இல்லை, கலையை பற்றி தானே பேசுகிறீங்க? ஓகே 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 ஓகே. ஏன் எனிதிங்? இல்லை, நானும் இதே ஊரில் தான் இருக்கிறேன், அதே சினிமா தான் நானும் பார்க்குறேன். எப்போ ரொமான்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக, அதனால தான் கேட்குறேன். மேபி நீங்கள் இந்த மாதிரி நைட்டில் பார்க்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அங்கே வேணால் பார்த்து லைவ்ல அண்ணா நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க. தம்ப்நெயிலே டைட்டில் நிறைய எடுத்து வச்சிருக்கோம். ரஃபா ஒரு மாதிரி ஆடுவான், வெட்டுவான், குத்துவான், அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. இவன் பர்ஃபார்மன்ஸால தியேட்டரில் நம்ம எல்லாருமே அழுதுருக்கிறோம், அதெல்லாம் தெரியும். இந்த நடுவில் இந்த ரொமான்ஸ் இருக்கு, ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமா? எனக்கு தெரியலப்பா, உனக்கு தான்ப்பா எல்லாம். சரி சரி, எதுவும் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். தேங்க் யூ. திரும்ப நைட் எங்க பாப்போம் சார். நாமல சாரி. தேங்க் யூ so much. லவ் யூ ஆல். தேங்க் யூ எல்லாருக்கும். திரும்ப ஒன் செகண்ட் ரொம்ப நன்றி. நின்று பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி, வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஆல். தேங்க் யூ. ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் வந்துட்டு இறங்கிடுறேன். இவரோட கனவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நான் இவர் கூட ட்ராவல் பண்ணதில்லை, ஆனால் இவரோட கனவு அப்படின்ற ஒரு விஷயம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்கு இவரை வந்துட்டு எவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அந்த சாங்கோட ரிலீஸ் ஆகட்டும், இந்த படத்தோட சக்ஸஸ் டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம இந்த ரெஸ்பான்ஸ்னால எனக்கு வந்து நல்லாவே கணிக்க முடியுது. த ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். இங்கேருந்து இன்னும் நிறைய ஸ்டேஜை நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. ப்ளீஸ். இந்த இடத்துல நிற்க வச்ச எப்பயும் போல என் தாய் தந்தைக்கு முதல் நன்றி. அதே போல் வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள், ஒரு படத்தோட தலையெழுத்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்குறது வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்குது. அதே போல் இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக நீங்கள் ஆக்குவீங்க நம்புகிறோம். நன்றி. ஓகே, ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து யாருக்கு சொல்லணும்னா, இந்த ஈவெண்ட் காதல் சடுகுடு இதை வந்து கொடுத்தது ஏஆர் ரஹ்மான் சார். தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் சார், மணிரத்னம் சார், அப்புறம் சரிகமா. இந்த சாங் முதல்ல கிடச்சிச்சு. காதல் சடுகுன்ற சாங் வந்து முதல்ல எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. கிடைச்சோடனே வந்து சாங் பெரிய ஹிட்டு, எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வைப்பாக இருக்கிற ஒரு சாங். தமிழ்நாடு மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஆந்திரா எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு பெரிய ஹிட்டான ஒரு சாங். இது மாதிரி ஒரு ஹிட்டான சாங் யார் கோரியோகிராஃபர் போகலாம் அப்படின்னும் போது உடனே மைண்டில் வந்து எனக்கு சஜஸ்ட் பிரதர். கை தட்டாதீங்க, 2 வாரமாக ஃபோன் எடுக்கல. அவர் நம்பரை வாங்கிட்டு 2 வாரமாக ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பிக் பண்ணல. சார் என்னடா அவர் ஃபோன் பிக் பண்ணல சார், லாஸ்ட் அவராக ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மறுபடியும் ட்ரை பண்ண, அப்பயும் ஃபோன் எடுக்கல. 2 வாரம் கழிச்சு ஃபோன் எடுக்கல. சரி இவ்வளோ வேறு யாரும் ஆப்ஷன் போயிடலாமான்னு போது திரும்பி லைனில் வந்துட்டார். நினச்ச உடனே லைனில் வந்தார். எது வேறு ஆப்ஷன் போகலான்னு ஒன்று லைனில் வந்தார். என்ன பிரதர் 2 வாரமாக உங்களை கூப்பிட்றேன் எடுக்கலை அப்படின்னும் போது, சாரி அவர் யூஎஸில் இருந்தார். அனிருத் சாரோட கன்சர்ட் ஹுக்கும் என்ற ஒரு கன்சர்ட்டில் வந்து யூஎஸில் இருந்தனால அவரால் எடுக்க முடியல அப்படின்னாரு. சரி பரவாயில்ல பிரதர், ஒன்றும் இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, ஒரு சாங்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே எங்களை முடிச்சாகணும் அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டோம். என்ன சாங் பிரதர் கேட்டார். பிரதர் ஒரு பெரிய ஹிட்டான சாங் அலைப்பாயுதுன்ற படத்தில் காதல், அந்த பாட்டா, அந்த பாட்டு என்ன ரீமிக்ஸ் பண்ண போகிறீங்க கேட்டார். நீங்கள் ஒரு வாட்டி சாங் கேளுங்க, கேட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னார். சாங் அனுப்புங்கன்னு சாங் அனுப்பினேன். சாங் அனுப்பின உடனே கால் பண்ணார். கண்ணு செமையாக இருக்குது கண்ணு இந்த பாட்டு, இனிமேல் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிட்டா எல்லா பப்ளியும் இந்த சாங் தான் கண்டு ப்ளே ஆகும் அப்படின்னாரு. இது நீங்கள் என்ன பண்ணலாம் பிரதர் சொல்லுங்கன்னு. நீங்கள் அமௌண்ட்லாம் விட்டுருங்க, எனக்கு அதெல்லாம் வேணும், ப்ராப்ளம் இல்லை, இந்த பாட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு அவரே கேட்டார். நான் கேட்டேன் சரிங்க என்னங்க எப்படிங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இது என்ன சுச்சுவேஷன் கேட்டார். நான் சொன்ன ஒரு இமேஜினேஷன் பிரதர். அப்படிங்களா, சரி ஓகே என்ன பண்ணலாம், ஒரு வீடு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு அப்படின்னாரு. எனக்கு எதுவுமே புரியல, நம்ம இந்த துறையும் இல்லை, இதை பற்றி எதுவும் தெரியாது. தெரிஞ்ச மாதிரி ஆமாம் ஆமாம் பிரதர் நல்லாயிருக்கும், ஆமாம் செமையாக இருக்கும், ஆமாம் அதனால் வருமா, அது சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேன். ஃபோனை வச்சோன்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு 2 டேஸ் பேக் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு பிரதர் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவர் இந்த டேரக்டர் வாலி மோகன் தாஸ், அப்புறம் கேமராமேன் பிரசன்னான்னு சொல்லி ஸ்டார்பக்ஸ் வர சொன்னாங்க, திருவான்மியூர் ஸ்டார்பக்ஸ். போன உடனே வந்து இவங்க எல்லாம் ஒரு டெக்னீஷியன்ஸ் குரூவை பற்றி பேசினாங்க. நம்மளுக்கு எதுவும் புரியல, எதுவும் தெரியாது. நான் உடனே கேட்டேன் பிரதர் எவ்வளோ பட்ஜெட்டில் பாட்டை முடிப்பீங்கன்னு கேட்டேன். ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. அந்த பட்ஜெட் கம்மியாக முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பேசுறதுக்கு எதுவும் சொன்னால் நான் கிளம்பிட்டேன்.
கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட் ரிஹர்சல் போயிடுச்சு, ஷூட் போயிடுச்சு, கடைசி நாள் ஷூட் தான் நான் போனேன். இவர் என்னென்னலாம் என்கிட்ட ஃபோனில் சொன்னாரோ அந்த பாத்ரூமில் சாரி ஹாலு கிச்சன் பெட்ரூம் அதெல்லாம் அங்கே லைவாக செட் ஆகுது. இதுதான் அந்த மனுஷன் நீ சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஷூட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் டே பில்லு வருது. என்னடா இது நம்ம கொடுத்த பட்ஜெட்டில் கம்மி பண்ண சொன்னால் இவங்க கொடுத்த பட்ஜெட்டில் மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க பில்லு. மனசில் ஒரு என்னடா இது என்ன கேட்குறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் யார்கிட்ட சொல்லலை, மனசில் ஃபீல் பண்ணியிருந்தேன் என்னடா எவ்வளோ பெரிய பில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே கால் பண்ணார், பிரதர் உங்களுக்கு பாட்டோட விஷுவல் அமைச்சிருக்கேன் பாருங்கன்னார். பாட்டோட விஷுவல் பார்த்தோன்னே இது என்னோடய படமா என்னோடய பாட்டான்ற மாதிரி விஷுவல் இருந்தது. வேறு மாதிரி பண்ணியிருக்காருங்க மனுஷன், வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. பிரசன்னா பிரதர் உங்களுக்கும் மெயின், ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நீங்கள் வேறு மாதிரி பண்ணி கொடுத்தது, கோரியோகிராஃபி, இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பாட்டோட பெரிய சக்ஸஸே சொல்லுவேன். கண்டிப்பாக பாட்டு வந்து இப்போ நீங்கள் கொண்டதில் பார்க்க போகிறீங்க. அந்த பட்ஜெட்டோட இந்த ஒரு கொடுத்த விஷுவல் எனக்கு கம்மி தான், எனக்கு கம்மி பட்ஜெட்டில் கிடச்ச மாதிரி தான். ஏன்னா அந்த பட்ஜெட் ஏன் ஆயிடுச்சுன்றது எனக்கு இந்த பாட்டோட மேக்கிங்கில் தெரிஞ்சு போச்சு, விஷுவலில் தெரிஞ்சிச்சு. சாரி நான் தப்பாக நினச்சிட்டேன் நீங்கள் பட்ஜெட் அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ் பிரதர். கூடிய சீக்கிரம் நம்ம இணைந்து பணி செய்வோம். ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து என்னோட ஹீரோ, எங்களோட மெட்ராஸ்காரனோட ஹீரோ ஷேன் பிரதர். உண்மையானே சொல்கிறேங்க, எந்த ஹீரோவும் இப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டாக ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருப்பாங்களா தெரியாது. அவ்வளோ சப்போர்ட்டிவ், இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் எப்பயாவது ஒரு மனசு வருத்தமாக, இந்த மெட்ராஸ்காரன் மாதிரி மனசு வருத்தமாக ஏதோ ஒரு ஃபீல் ஆகணும், அவருக்கு ஒரு கால் பண்ணால் போதும், அவர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார். பிரதர் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் ஜெயிப்போம், நம்ம ஜெயிப்போம், நீங்கள் எதை நினச்சி கவலைப்படுங்க, வார்த்தைக்கு வார்த்தை இன்ஷால்லான்ற வார்த்தை சொல்லுவார். அது சொல்லும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துடும். நான் டவுனாக இருக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவாக வினாஜி ஆகும். இந்த பாட்டு உருவானதற்கு ஒரு பெரிய பங்கு அவருக்கு தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் இந்த பாட்டுக்காக ரொம்ப எஃபோர்ட் எடுத்து மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாத்துலேயும் இறங்கி எவ்வளோ பண்ணார். சொன்ன உடனேயே அவருக்கு அந்த ஷூட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு சீமா அவார்ட்ஸ் வேறு துபாயில் இருந்தது, அந்த நேரத்தில் கூட வந்து பட்டுன்னு வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பர் பிரதர். இந்த பாட்டில் ஒரு சாக்லேட் பாயாக இருப்பார். அப்போ சொன்னதான் இப்போயே சொல்கிறேன், மெட்ராஸ்காரன் படத்துக்கு அப்புறமா ஷேன் பிரதருக்கு தமிழில் ஒரு பெரிய ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு. அடுத்தது அன்பு, நம்ம அன்பு, அதாவது கலை பிரதர். அந்த மெட்ராஸ் படத்தில் எப்படி அவர் அன்புன்ற கேரக்டர் கார்த்தி சாருக்கு ஒரு உண்மையான நண்பா இருப்பாரோ, அதே போல் அவர் உண்மையான குணமே அதுதான். அவர் உண்மையான குணமே ஒருத்தரை பழகிட்டாருன்னா விட்டு கொடுக்க மாட்டார். எந்த இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு அவருக்கு வந்து பெருசாக தொடர்பு இல்லை, படம் மூலியமாக தொடர்பு, அதுக்கப்புறம் முடிஞ்சு. என்னோட நண்பர் அவருக்கு ஒரு நண்பர், ஆனால் அவருக்கும் தெரியாது அவர் என்னோட நண்பர்னு, எனக்கும் தெரியாது இவரோட ஒரு நண்பர்னு. அவர்கிட்ட அவ்வளோ பாசிட்டிவாக என்னை பற்றி நல்லதாக பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முகத்துக்கு முன்னாடி சிரிப்பாங்க, பின்னாடி அப்படியே போய் திட்டுவாங்க. அப்படி மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு நண்பர் முகத்திற்கு முன்னாடி இருக்கிறத விட பின்னாடி அவங்கள பற்றி அவ்வளோ ஜென்யூனாக அவ்வளோ தான் நடந்துக்கிறார். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குட் குவாலிட்டிஸ். இது மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்க முடியாது. இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்காக அவர் நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு, எனக்காக நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கலை பிரதர், தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஜெயிப்போம் இந்த படத்தில். அடுத்தது நிஹாரிகா மேடம். லாஸ்ட் டீசர் லான்ச் நான் சொல்லியிருந்தேன் உங்கள் படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி. அதே போல் கமிட்டி குரலுன்ற படம் தெலுங்கில் ஆந்திராவில் பெரிய ஹிட். அந்த படம் பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், மேடம் அந்த படம் எனக்கு தமிழில் கொடுக்குறீங்களா, நான் எடுத்து பண்ணுறேன்னு. எடுத்துக்கோங்க சார், ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க சார். அவங்க உண்மையாக சொன்னது அந்த வார்த்தை வேணும், ஃப்ரீயாக இருக்க ரைட்ஸ் கொடுக்குறதுக்கு ஃப்ரீயாக ரைட்ஸ் வேணும் மேடம். கண்டிப்பாக வந்து நான் உங்களை ஸ்டார்டிங்கை நீங்கள் இந்தளவு டான்ஸ் ஆடிங்களா தெரியாது, தைத்துக்கா கல்யாண பாட்டு ஓகே ஆடுறாங்கன்னு நினச்சேன். இந்த பாட்டில் வந்து அவர் ஒரு பெரிய டான்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் நீல நிலையிலேருந்து பார்க்குறோம் ஒரு டான்ஸ். ஆனால் நீங்கள் அவருக்கு ஈக்குவலாக செமையாக பண்ணியிருக்கீங்க மேடம், ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்டெப்ஸ்லாம். தேங்க்யூ மேடம். அடுத்தது ஐஸ்வர்யா. இவங்களை பற்றி என்ன சொல்லணும், எனக்கு நிறைய பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு பொண்கள் சர்க்கிள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக ஃப்ரெண்ட்ஸில் யாரும் கிடையாது. ஒரு அதிகபட்சமாக ஒரு 2, 3, 4 அவ்வளோதான். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு யாரு கேட்டால் ஐஸ்வர்யா சொல்லுவேன். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நண்பன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான்.
அந்த நண்பன் வெற்றி பேர் நினைக்கிறதுக்கு அவங்க கூட என்னென்னலாம் வெற்றி அடைறதுக்கு கூட இருந்து பயணித்தோம். இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கும் நான் ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்து வெற்றி பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஐஸ்வர்யா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கா. நேற்று வரைக்கும் இப்போ வரைக்கும் எப்போ இருந்தாலும் எப்போ நான் ஏதாவது ஒரு கஷ்டம் இந்த படத்தை போய் சொல்லும் போது ஐஸ்வர்யா எல்லா விதத்துலேயும் வந்து சப்போர்ட்டாக கூட இருந்திருக்கா. சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலையும் எனக்காக நிறைய இடத்துல பேசியிருக்கா. நிறைய இடத்துல சொல்ல முடியாது, நிறைய இடத்துல வந்து எனக்காக இந்த படத்திற்காகவும் நிறைய பேசியிருக்கா. தேங்க்யூ ஐஸ்வர்யா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சது கடவுள் கொடுத்த வரும். அடுத்தது டேரக்ட் வாலிதோரன் மோகன்தாஸ் பிரதர், நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க, சூப்பர். கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நிறைய பெரிய பெரிய படம் பண்ணோம், நிறைய நல்ல நல்ல படம்லாம் பண்ணோம். என்னோட இல்லையா ஏற்றுறோம்னா பிரதர் அடுத்த மணிரத்னம் நீங்கள் தான், அடுத்த சங்கர் நீங்கள் தான், இப்படி சொன்னால் ஓகேவா? ஓகே, நல்லா பண்ணுங்க பிரதர். கண்டிப்பாக என்னோட சக்ஸஸோ மற்றும் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் சக்ஸஸோ நீங்கள் இன்னும் பெரிய படங்கள் நிறைய பண்ணணும், என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணத்திற்காக வேலை செய்கிறது வேறு, ஏதோ காரியம் அவனுக்காக வேலை செய்கிறது வேறு. ஆனால் அகல்யான்ற ஒரு கேரக்டர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் படத்திற்காக எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம் அகல்யா, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஜேசிசி நண்பர்கள், உங்களுக்கு தேங்க்ஸ் வெறும் வார்த்தையால் சொன்னால் பத்தாது. ஏன்னா இந்த மெட்ராஸ்காரன் படத்திற்காக நீங்கள் சென்னையில் ஒரு தேட்டர் விட்டதில்லை. சென்னையில் இருக்க மொத்த தேட்டர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இருக்கிற மொத்த தேட்டர்லேயும் இன்றைக்கி நம்ம படத்தோட ஸ்டாண்டிஸ் இருக்குன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு அடுத்து வரப்போகிற ப்ரொமோஷன்ஸுக்கு பெருசாக இருக்க போகிறது காரணம் நீங்கள் மட்டும்தான். இந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் ஹார்ட் ஒர்க்கிங் என்னை தவிர யாருக்கும் தெரியாது, என்ன பார்க்குறேன் எடுத்து யாருக்கும் தெரியாது. தேங்க்யூ ஜேசிசி நண்பர்கள், விஷ்ணு, மோகன், கமல், சுமன் ரோ, நிறைய அனைவரும் இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி ஒரு சின்ன வேர்ட்ஸ். நான் நிறைய பிஸ்னஸ் மீட் இந்த மெட்ராஸ்காரன் படத்தை பிஸ்னஸ் மீட் போகும்போதெல்லாம் ஃபோனில் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அப்புறம் நேரில் போனோம் நீங்கள் தான் ப்ரொடியூசரா, யங் ப்ரொடியூசரா. அந்த யங் ப்ரொடியூசர்ன்ற வார்த்தை நான் வந்து அது பெருமைப்பட்டிருக்கிறதா இல்லை இவங்களாம் ப்ரொடியூசரான்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும். கரெக்ட், யங் ப்ரொடியூசர் தான், ஏஜ் 31 தான் ஆகுது. ஆனால் இந்த 31 இயர்ஸில் நான் பார்க்காத கஷ்டங்கள் கிடையாது, அவமானங்கள் கிடையாது, துரோகங்கள் கிடையாது. இதே மவுண்ட் ரோடில், இதே சென்ட்ரலில் நான் ரோட்டில் டிவி வந்தேன். அதே நிறைய இது மாதிரி கனவுகள் இருந்திருக்கு. இது போல் மேடையில் இது மாதிரி நின்று பார்த்துருக்கேன். அதே போல் அந்த கூட்டத்தோட வந்து ஏதோ ஒரு சினிமா ஷூட் நடக்கிறது பார்த்துருக்கேன். அந்தளவு எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து இது மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே நின்றுட்டு எனக்கு கடவுள் இப்போ இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காரு. நான் பேசுகிறேன், இவ்வளோ பேர் பார்க்குறவங்கள நிற்க வச்சுருக்காரு. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. இந்த மெட்ராஸ்காரன்ற படம் நம்ம ப்ரொடக்ஷனில் எப்படிப்பட்ட ஒரு அங்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து இதுதான் வந்து எனக்கு சினிமாவில் உள்ள வந்து ஃபஸ்ட்டு படம், ப்ரொடக்ஷனாக ஃபஸ்ட்டு படம். இது இவங்க எந்தளவு எதிர்பார்க்குறாங்களோ அதே அளவு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றி படம் ஆகணும். இந்த வெற்றி படம் வந்து மக்கள் வழியில் போகணும். கண்டிப்பாக நான் படம் பார்த்துட்டேன். என் படத்தை நானே புகழக்கூடாது, ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இது மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக சேரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. மக்கள் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, வெற்றி படமாக ஆக்குவாங்கன்னு நம்புகிறேன். சூப்பர். அதான் ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸுமே எங்களுக்குமே இருந்துச்சு, ஆடியன்ஸுக்குமே இருந்துச்சு. அண்ட் வாழ்த்துக்கள். அன்னைக்கு ஏதாவது கேள்விகள் வச்சிருக்கீங்களா? கேள்வி எல்லாம் இல்லை, எனக்கு வந்துட்டு இல்லைண்ணா ஜேசிசி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இங்கே கை தட்டுவீங்கல்ல, ஏன்னா வாய்ஸ் அங்கேருந்து மட்டும்தான் வருது. அதனால என்னன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய யங்ஸ்டருக்கு வந்துட்டு வழி விடுறீங்க, மேலே ஏற்றுறீங்க அப்படின்றது நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம். அடுத்ததாக எங்கள் அண்ணனும் வந்துட்டு ஒரு 35 தாண்டி போயிட்டுருக்காரு. கொஞ்சம் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்துட்டு போயிடாதீங்க. இல்லை,
அவருக்கு நீ இப்ப எதா நிக்க வச்சேடா வாய்ப்பு கேட்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்போம் என்ன நம்ம ஓகே பிரதர். கண்டிப்பா பிரதர். Thank you so much. கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா ஒரு சான்ஸ். Thank you so much. Thank you. அண்ட் இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க வந்துட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இங்க இருக்கிற மக்கள் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி தான் உங்களை வந்து சந்திச்சு பேச முடியும். கூடிய சீக்கிரம் மெட்ராஸ்காரன் படம் நீங்கள் வந்து திரையில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல படமாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு அப்கமிங் ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்க்கு உங்களை மாதிரி நீங்கள் ஆட்கள் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் பண்ணுவோம். நிறைய படங்கள் நாங்கள் வந்து எங்கள் சைடில் அதை கொடுப்போம். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ. கூடிய சீக்கிரமும் SR production is coming up with some new venture and What happened? This will be chosen by a guy wearing monkey cap with facial hair.